கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, கர்த்தர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31:8. பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதும் இந்த கடைசி மாதத்திலே ஆண்டவர் நம்மளை கைவிடாத தேவனாய் கொண்டு வந்திருக்கு. நம்ம இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட பலனோ நம்மளோட ஆசீர்வாதமோ நம்மளோட தகுதியோ கிடையாது. ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்க போய் தான் நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஸோ அதை நினச்சி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கு கூட நீங்கள் ஆண்டவருக்கு என்னை கைவிட்டுருவாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரோன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை மகளே, இல்லை மகனே, நன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமாப்பா, ஒருவேளை எவ்வளோ நாள் ஒரு மனுஷங்க உங்களை நடத்திட்டு வந்திருக்கலாம் கடவுள் மூலம். ஆனால் இன்றைக்கு அந்த மனுஷங்க உங்கள் கூட இல்லாமல் போய் ஒருவேளை உங்களுக்கு வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, இல்லை, மனுஷனை பார்க்காத, என்ன பாரு, நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா உன்னை விட்டு விலகவே மாட்டேன். எப்போ அப்படின்னா நம்மளோட ஜீவன் பிரிகிற வரை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளோடே இருப்பார். ஸோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இஸ்ரவேல் ஜனங்களை போல மோசைக்கு அப்புறம் எங்களை நடத்துறதற்கு யாருன்னு கலங்கி நிற்காம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, என்னை விட்டு விலகவும் மாட்டேன், என்னை கைவிடவும் மாட்டேன்னு சொன்னீங்களே, அந்த தேவனை நான் உணரணும் ஆண்டவரை. அப்போ நானும் உங்களோட இருக்கணும் ஆண்டவரை. அடுத்து வருகிற இந்த 2025 நான் உங்களோட இருக்கணும் சுவாமின்னு உங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.